நம்ம ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 7 அதை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம். முன்னே பார்த்தோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் குழி இருக்குது, அந்த சேஃப்டி கொஞ்சம் அலர்ட் அது கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிராஷ் அலர்ட் போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நீங்கள் ஓட்டி போயிருக்கீங்க, கீழே விழுந்துட்டிங்கன்னா கூட சின்ன ஏதாவது கீழே விழுந்துட்டீங்க, அதை தவிட்டிங்கன்னா அது லைவ் லொக்கேஷனுக்கு நீங்கள் உங்கள் லைவ் லொக்கேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் நீங்கள் 3 கான்டாக்ட் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போய்ட்டு அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போகும். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி அவங்க வந்துடுவாங்க. அது ஒரு மெயின் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்க் சேஃப் அது கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு லாக் சேஃப் அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் ஸ்கோர் டிஸ்பிளேல வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா போய்ட்டு ப்ளக்கை பிடிங்கிட்டு தான் சார்ஜ் பண்ணணும். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயே வந்து நீங்கள் 80% ஏறிருக்கு, 90% ஏறிருக்கு, நம்ம அன்பிளக் பண்ணணும்னா ப்ளக் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே போயிட்டு தான் ஆஃப் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் அப்படியே நம்ம ஆப்லேயே ஷட் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த குரூஸ் ஹில் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. இன்ஃபைனைட் குரூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் ரிஸ்டா இசட் அது 450Xன்னு இருக்குன்னு அந்த ஸ்கூட்டருக்கு இருக்குன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்து அவங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஏர்டெல் ரிஸ்டா இசட்டில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்வைப் ஷேர் ஜூம், அது வந்து அந்த ஷேர் கிடையாது ஜூம், அது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது வந்து இதில் கொடுக்கல, ஆனால் நம்ம முன்ன பார்த்தோம், அந்த இதில் பார்த்தோம் இருந்துச்சு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வாய்ஸ் கமாண்டு, அந்த அலர்ட்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் ஸ்கோரு அதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஈஸியாக பார்த்தா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லாகர்ஸ் 30 பார்த்திங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வருது. இதில் வந்து எந்த ஹார்ட்வேர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. நம்ம நார்மலாக சிம்பிளாக சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலுக்கும் நமக்கு இசட்டில் மாடல் மட்டும் தான் கிடைக்குது. மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட் இசட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இது இப்போ கிடைக்கிது நமக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா